இருந்தாலும் கோரிக்கையில் தான் முடியும். கோரிக்கையில் வெற்றி பெறும்போது ஐயோ இவர் பெரிய முயற்சி எடுத்து பாராட்ட போறாங்களா? ஏங்க எம்இஸ்னு ஒரு கோரிக்கைங்க. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து பார்த்து பேசிட்டு வரேன். ரொம்ப கொடுப்புல இருக்காங்க. இனி ஆசிரியர் நியமன இதுல பணியில எம்இஸ் விலக்கு நீங்க பேசுங்க வந்து பேசுறாரு. பேசி முடிச்சு ரிசீவ் பண்றவங்க எல்லாம் டைப் படிக்கிறாங்க. என்னுடைய கோரிக்கை ஏற்று உள்ள கூட்டு வந்து பேசிட்டு வரேன். இப்ப பென்ஷன் திட்டம் ரத்து பண்ணாலும் பரவாயில்ல. இப்ப முதலமைச்சரை பார்த்தாரு, சந்திச்சாரு, அடிக்கடி பார்த்தாரு. 100 நாள் வெற்றி நிறுத்துக்கு என்ன கொண்டாட போறாங்களா? எல்லாரும் தான் டைப் படிப்பேன் எங்களுடைய கோரிக்கையை வைத்துன்னு. முதலமைச்சர் தெரியும், முதலமைச்சர் கிட்ட பல ஆண்டுகள் இருக்கிறதுனால போய் முயற்சி எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம்? போயிட்டு கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். கள நிலவரம் எப்படி இருக்குது, உங்களை மாதம் மும்மாறி பொழிக்கிறது மண்ணான்னு ஐஏஎஸ் ஆபீசர் ஏற்றினுக்கிறான். தப்பு. அது களத்து நிலத்தை போய் சொல்றோம். யார் சொல்றது? முதலமைச்சரை பார்த்து கள நிலத்தை சொல்லணும். என்ன ஆகும்? கத்திட்டேவனா போல முதலமைச்சருக்கு தெரியணும் இல்லையா? இன்றைக்கு முதல்ல சரண் விடுப்பு ஒப்படைப்பை பற்றி பேசுவதற்கு இந்த ஜாக்டோஜி எவ்வளவு முனைப்பு காட்டிருக்கிறது, எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறது பார்க்கணும். அது 1/4/2026 பேச்சே வந்து ஒரு சட்டமன்றத்தில் வரதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் பார்க்கணும். இதே நிறைய வாட்டி நான் பார்க்க இருக்குன்னு. இப்ப சமீப காலமா இந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. வேர்ல்டு கப் ஃபைனல் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற உடனே எல்லாம் 11 பேரு, அப்புறம் அந்த என்னது பிசியோதெரபிஸ்ட், அப்புறம் எல்லாரும் வந்து கொண்டாடி அதை அடிச்சு இதை அடிச்சு எல்லாம் ஏதோ 2 ரன்ல தோத்துருன்னு வச்சுங்க. அந்த கேப்டன் மட்டும் வந்து பாவமா பேட்டி கொடுத்துட்டு போவான். இது எந்த விதத்தில் நியாயம்? வெற்றி பெற்றால் அனைவரும் கொண்டாடுவதும், தோல்வி என்று சொன்னால் ஒருவன் மீது பழியை சுமத்தி விட்டு போவதும் ஏத்துக்கவே முடியாது. இதை ஏத்துக்கவே முடியாது. யாருக்காக போறோம்? எதற்காக போறோம்? முதலமைச்சர்கிட்ட போய் என்னவே கேட்கிறோம்? ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு மாநில ஒருங்கிணைப்பாளர் கிட்ட போய் உட்கார்ந்து கேட்டுங்க மனசாட்சியோட. எத்தனை முறை கடந்த காலங்களில் முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடந்தது? கிட்டே போக முடியாது, எடப்பாடி கிட்டே போக முடியாது. நீ போய் பேசி முடிக்கிறோம். அதெல்லாம் பார்க்கணும். எங்களுக்கும் பல கோரிக்கைகள். ஒரு சிம்பிளா சொன்னேன், 240 உடன்படல கோரிக்கை. நீ எதிராக வெளியே வாங்கினா என்ன? ஜாக்டோஜியோ வந்து அப்படி கிடையாது. அந்த கோரிக்கையை சேர்த்த எனக்கு எவ்வளவு வலிக்கும். என் இடத்துல இருக்க கோரிக்கை வலிச்சுதான் உட்காந்துருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இல்ல, பொதுவாக தான் சொல்றேன். அப்ப ஒற்றுமை நலன் கருதி இருக்கிறோம். ஒற்றுமை தான் முக்கியம். ஜாக்டோஜி என்பது பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தது. யாருக்கு அது உரிமை கொண்டாட முடியாது என்று உண்டுன்னு. அந்த அடிப்படையில் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை எங்களோட முயற்சி தொடரும். விரைவில் வரக்கூடிய சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் இந்த கோரிக்கைகளை அறிவிப்பார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் ஜாக்டோஜி ஒருங்கிணைப்பாளராக வைக்கிற கோரிக்கை, இனிமேலும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தமிழக மண்ணிலே உங்களை எதிர்த்து நடைபெறாமல் இருக்க எங்களுடைய கோரிக்கைகளை விரைந்து நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். உங்களால் தான் இது முடியும். நிச்சயம் உங்கள் ஆட்சியில் இது எல்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பெரும் சிரமத்திற்கு தான் நாங்கள் ஏற்பட முடியும். பழைய ஓய்வூதிய திட்டம், நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு ஒப்படைப்பு, இடைநிலை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியருக்கான ஊதிய முரண்பாடுகள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் இவர்களுக்கெல்லாம் முறையான காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் விரைவில் நிறைவேற்றுவார். உணர்வுகளை தெரிந்து கொண்டிருக்கிற, உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிற, உணர்வுகளை பற்றி அதிகம் தெரிகிற முதலமைச்சர் நிச்சயம் இவற்றை எல்லாம் நிறைவேற்றுவார். தொடர் முயற்சி தொடரும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெறுவரை பார்க்கிற இடமெல்லாம், சந்திக்கிற இடமெல்லாம் தொடர்ந்து சந்திப்போம். அவரிடம் கேட்போம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கும் வரை தொடர்ந்து கேட்போம். இதில் யாரும் எந்த சக்தியும் உள்ளே புகுந்து தடுத்து விட முடியாது. ஜாக்டோஜியோ ஒரு நாள் விரைவில் வெற்றி மாநாடு நடத்தும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற்றுக் கொடுத்து நடத்தும். நம்பிக்கையுடன், வாழ்த்துக்களுடன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்து முடித்து வைக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த பக்கம் வாங்க அண்ணா, எல்லாம் இப்படி போங்க அண்ணா. எல்லாம் கை தட்டுங்களா?
அவர் சாருங்க சூப்பர் வாங்க.